வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஏ நடராஜன் அவர்கள் எழுதிய உயிரே உனக்காக கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். SQ-410 சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் ஜிவ் என்று பறக்க தொடங்கியது. முதல் வகுப்பு இருக்கைகள் சோஃபா கணக்கில் ஜோராக இருந்தன. இருக்கைகள் தனித்தனியாக இருந்தாலும் இருவரும் ஒட்டி கொண்டிருந்தார்கள். அப்போது தான் பார்ப்பதைப் போல அவளை ஆர்வமுடன் பார்த்தான். சராசரி பெண்களை விட உயரமானவள், ஆரோக்கியமான உடல். அவளது அழகு அசாதாரணமானது. அவளையே பார்த்து கொண்டு இருக்கலாம் போல இருந்தது. ஏர் ஹோஸ்டஸ் இடையில் குறுக்கிட்டாள். அவளும் அழகாகத்தான் இருந்தாள். அழகானவர்களை இவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏனென்றால் இவன் ஒரு ஆண் அழகன். சராசரிக்கு அதிகமான உயரம், வலிமையான உடல், வசீகரிக்கும் பார்வை. ஏர் ஹோஸ்டஸ் நெருங்கி வந்து நல்வரவு சொன்னாள். நுனி நாக்கு ஆங்கிலமாக இருந்தாலும் செயற்கை இல்லாமல் வெகு இயல்பாக இருந்தது. அவள் அகன்றதும் மெல்ல தலையை சாய்த்து மது என்றான். என்ன நரேன்? மதுரிமாவையே ஆழ்ந்து பார்த்தேன். ச்ச, என்ன வரிசையான பற்கள்! வியந்தான். மூக்கை திருகி சரசமாடலாமா? குறும்புத்தனமாக யோசித்தான். முதல் இரவு முடிந்து 3 நாட்கள் ஆனாலும் அந்த இனிய நினைவுகள் சிந்தையில் சுழன்று கொண்டிருந்தன. விடுமுறைக்கென்று சென்னைக்கு தனித்தனியாக வந்தவர்கள் தம்பதிகளாக அமெரிக்கா திரும்புகிறார்கள். கேட்பவர்கள் வியப்பார்கள். ஆனால் அதுதான் உண்மை என்று தலையில் அடித்து சத்தியம் செய்ய முடியுமா? என்ன யோசனை நரேன்? மதுரிமா கிசுகிசுத்தாள். இந்த ஹோஸ்டஸ் என்ற பதிலுக்கு மதுரிமாவின் காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக முணுமுணுத்தவன் மதுரிமாவின் காது மடல்களையே பார்த்து மயங்கி போனான். கடவுள் உன் விஷயத்தில் ரொம்ப தாராளம். புதிர் போடாத நரேன். நான் சொக்கி போய் நிற்கிறேன். உன் முகத்தின் ஒவ்வொரு அசைவும் என்னை சொர்க்க லோகத்திற்கு வா வா என்று அழைக்குது. மதுரிமாவின் கைகளை பற்றி தன் கைக்குள் ஆழ்ந்து பிடித்து கொண்டான். மதுரிமாவின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது. பளிச்சென்ற முகத்தில் எந்தவித ஒப்பனையும் இல்லாமல் அரக்கு கலர் காட்டன் சில்கில் அப்சரஸ் போல் ஜொலித்த புது கருக்கு கலையாத மனைவியை பெருமையுடன் பார்த்து கொண்டே இருந்தான். முந்தைய இரவும் அவள் காது மடல்களை பார்த்து பரவசமாகி செல்லமாக கிள்ளி தன் பற்களால் அவளுக்கு வலிக்காத வகையில் கடித்து சரசமாடியது, நிழலாடியது. அந்த ஹோஸ்டஸ் என்றீர்கள்? மதுரிமா முடிக்கவில்லை. ஓ, அவளை எங்கேயோ பார்த்த நினைவு. பார்க்கும் எல்லோரும் உங்க நினைவில் பதிவாகி விடுவார்களா? நீங்க தான் கம்ப்யூட்டர் என்ஜினியராச்சே. பார்க்கும் எல்லோரும் இல்லை, அழகானவர்கள் மட்டும். குறும்பாக சொன்னான். சட்டென்று மதுரிமாவின் முகத்தில் ரசாயன மாற்றம் ஏற்பட்டதை கவனித்த நரேன் அவசரமாக ஏய், ஜஸ்ட் ஜோக் என்று படபடத்தான். சொல்லி வைத்தாற்போல மீண்டும் அந்த ஏர் ஹோஸ்டஸ் அங்கு பிரசன்னமானாள். அவள் நடையில் ஒரு நடன ஒயில் தெரிந்தது. முகத்தில் மின்னல் ஒளி. தமிழில் பேசினாள். வாழ்த்துக்கள் என்று சொல்லி சாக்லேட் குவியலை அவர்கள் பக்கம் நீட்டினாள். தேங்க்ஸ். எதுக்கு வாழ்த்துக்கள்? மதுரிமா சட்டென்று கேட்டாள். யூகியுங்கள் மேடம், இன்னும் 20 மணி நேரம் விமான பயணம் இருக்கு. உங்கள் கேள்விக்கு விடை கடைசியில் சொல்கிறேன். விசுக்கென்று நடந்து போனாள். ஏதோ தொலைக்காட்சி நிகழ்ச்சி போல் இருந்தது. வேடிக்கையா இருக்கு. நரேன் தோள்களை குலுக்கி கொண்டே சொன்னான். எல்லாம் வியப்பா இருக்கு நரேன். ஆமாம் என்று தலையாட்டினான். தொடர்ந்தாள். உன்னை பார்த்தது சொக்கி போனது. மணந்தால் மதுரிமாவைத்தான் என்று சபதம் மனதிற்குள் செய்தது. அடுக்கிக் கொண்டே போனான். இந்த கல்யாணம் இவ்வளவு சுலபமாய் கூடி வரும் என்று யாரும் கற்பனை கூட செய்திருக்க முடியாது. மெலிதாக தலையாட்டினாள் மதுரிமா. அதில் ஒரு பாவனை பளிச்சிட்டது. வழக்கமான பெண் பார்க்கும் படலம். பிடிச்சிருக்கா என்ற பரஸ்பர விசாரிப்புகள். எவ்வளவு செய்வீங்க? வர்த்தக பரிமாற்றங்கள். பின்னர் கடிதம் எழுதுறேன் என்ற சஸ்பென்ஸ் எதுவும் இல்லை. மதுரிமாவும் நரேனும் லாஸ் ஏஞ்சல்ஸில் வசிப்பவர்கள்.
குறுகிய விடுமுறைக்காக சென்னை வந்த நரேன் சிஸ்கோ கம்பெனியில் முக்கிய பதவி வகிக்கும் அதிக அற்புத கம்ப்யூட்டர் விஞ்ஞானி. அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா நினைத்தாலும் அவனை அசைக்க முடியாது. இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப முடியாது. அமெரிக்க குடிமகன் அந்தஸ்து பெற்ற இளந்தமிழன். மதுரிமா கலை உலக தாரகை, அற்புதமான கதக் நடன கலைஞர். அவள் அம்மா நடத்தும் நாட்டிய பள்ளியில் பயின்று உலகெங்கும் சுற்றி வரும் இளம் மயில், ஒயிலான புள்ளிமான். இவர்கள் முதல் சந்திப்பும் வித்தியாசமாய் அமைந்தது. மதுரிமா நரேன் இருவர் மனதிலும் பிளாஷ்பேக்காக ஒளிபரப்பானது. தினமலர் பத்திரிகையில் அன்றைய நிகழ்ச்சி நிரலை பார்த்து கொண்டே வந்தவன் பார்வை ஒரு இடத்தில் நகராமல் நின்றது. இன்று மாலை நாரத கான சபா அரங்கில் அமெரிக்க நடன கலைஞர் மதுரிமாவின் கதக் நடனம். அமெரிக்கா கதக் இரண்டும் அவனை ஈர்த்தன. அப்பாவை கேட்டான், மாலை நிகழ்ச்சிக்கு டிக்கெட் கிடைக்குமா? ஓ பேஷா, நான் நாரதகான சபாவின் மெம்பராச்சே, போலாம், அம்மாவையும் அழைச்சிட்டு போகலாம். மாலையில் அப்பா அம்மாவோடு அரங்கிற்கு போனான் நரேன். அரங்க வாசலில் வரவேற்றார் சபாவின் காரியதரிசி கிருஷ்ணசாமி. அவர் நரேன் தந்தையின் நெருங்கிய நண்பர். 3 பேரையும் முதல் வரிசையில் உட்கார வைத்தார். வழக்கமான அறிவிப்புகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒலிபரப்பான பின் திரை விலகியது. பளிச்சென்று மின்னல் அடிப்பது போன்ற பிரம்மை ஏற்பட்டது நரேனுக்கு. வானவில்லின் வர்ண ஜாலங்கள் மேடையில் அரங்கேறின. மகன் வைத்த கண் மாறாமல் மேடையிலேயே லயித்து போயிருப்பதை பார்த்து நரேனின் அப்பாவும் அம்மாவும் வியந்தார்கள். 3 ஆண்டுகளாக மகனை மணக்கோலத்தில் பார்க்க துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசைக்கும் ஆஸ்திக்கும் ஒரே வாரிசு நரேன்தான். விடுமுறையில் வரும்போதெல்லாம் ஜாதக பிரதிகள், பெண்ணின் புகைப்பட ஆல்பங்களுடன் காத்திருப்பார்கள். அவன் விரும்பும் வகையில் எந்த பெண்ணும் அமையவில்லை. ஒரு நாள் ரொம்பவும் சீரியஸாக அம்மா சொன்னாள், நரேன், அமெரிக்காவில் வெள்ளக்காரி யாரையாவது காதலிக்கிறாயா? மறைக்காமல் சொல்லு, எங்களுக்கு எந்த மறுப்பும் இல்லை. ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். நரேன் கலகலவென்று சிரித்தான். நிச்சயம் ஒரு தமிழ் பெண்ணைத்தான் மணப்பேன், அதுவும் உங்க ஆசியுடன் தான், உங்க விருப்பப்படிதான். நரேன் சொன்னதை அப்படியே நம்பிய பெற்றோர்கள் தங்கள் கண்ணில் படும் அழகான பெண்களை தங்கள் மருமகளாக்கிக் கொள்ளலாமா என்று ஏங்கத் தொடங்கினார்கள். சபா செயலர் கிருஷ்ணசாமி அவர்கள் அருகில் வந்து உட்கார்ந்தார். இந்த ஆர்டிஸ்ட் கூட அமெரிக்காதான்? ஆர்வமுடன் நரேன் கேட்டான். எந்த மாநிலம்? லாஸ் ஏஞ்சல்ஸ். ஓ, நான் இருக்கும் இடம்தான், உற்சாகமானான் நரேன். உங்களுக்கு நாட்டியத்தில் ஈடுபாடு உண்டா? கொஞ்சம் கொஞ்சம் என்ற நரேனின் பார்வை மேடையிலேயே பதிந்திருந்தது. அப்படின்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கிருஷ்ணசுவாமி விட்ட பாடில்லை. என்ன என்பது போல விழியை உயர்த்தினான். இந்த நடனத்தை பத்தி 2 வார்த்தை மேடையில பேசிடுங்களேன். நானா என்று கேட்டானே தவிர மாட்டேன் என்று மறுக்கவில்லை. கதக் நடனத்துக்கே உரிய வேகமான துள்ளல், சுற்றி சுழன்றாடும் பாங்கு அவனை உண்மையிலேயே மெய் மறக்க வைத்தது. கடைசி ஐற்றத்துக்கு முன் நரேன் மேடைக்கு அழைக்கப்பட்டான். செயலர் நரேனை ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். சென்னையில் வழக்கமாக கலை மேடையில் தென்படாத முகம். அதனால் ரசிகர்கள் ஆவலுடன் அவன் பேசுவதை கேட்க தயாரானார்கள். நான் ஒரு ரசிகன், விமர்சகன் அல்ல. அறிவியல் தொழில், ஆனாலும் ஆட்டக்கலையில் ஆர்வமிக்கவன். இந்த நடனத்தை பார்த்த பிரமிப்பு இன்னும் நீங்கவில்லை. இந்த கலைஞர் தன் கால்களால் அழகான கவிதை எழுதியதை பார்த்தேன். கண்களால் காவியம் படைத்தார், அபிநயத்தால் புதினம் படைத்தார். அடே அப்பா, என்ன வேகம், என்ன பாவனை! அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர ஒலி அதிகரித்து கொண்டே போனது. அபிநயத்தில் தழுக்கு, மினுக்கு, உல்லாசம், சல்லாபம், சரசம், சந்தோஷம், சாகசம், சௌகியம் அனைத்தும் பளிச்சிட்டன என்று பேசி முடித்த போது நாட்டிய தாரகையின் செக்கச் சிவந்த முகம் மேலும் சிவந்தது. மேடையை விட்டு கீழே வந்தபோது ஏதோ அவனே நாட்டியமாடியதைப் போல கை குலுக்கினார்கள். நரேனுக்கு அது புதிய அனுபவம். அவன் பெற்றோருக்கு கட்டுக்கடங்காத மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வீட்டுக்கு திரும்பிய பிறகும் நீடித்தது. அம்மா சுட சுட இரவு உணவை பரிமாறிக்கொண்டே கேட்டாள், அவளை உனக்கு பிடிச்சிருக்கா நரே?
உருளைக்கிழங்கு பொடி மாசை சுவைப்பதை நிறுத்திவிட்டு, யாரு என்று அவசரமாக கேட்டான். அதுதான் கவிதை புதினம் என்று புகழ்ந்தாயே, உங்க ஊர்க்கார பொண்ணு. போமா, கிண்டல் பண்ணாதே. சும்மா பேச சொன்னாங்கன்னு பேசுன. அப்படின்னா நீ பேசினதெல்லாம் பொய்யா? அம்மா வேண்டுமென்றே சீண்டினாள். சேச்ச, நான் பேசினது அத்தனையும் சத்தியம். எனக்கு ஒரு நளினம். அப்படியா என்று அப்பாவும் வியந்தார். ஆமாப்பா, நாட்டிய வகையிலேயே எனக்கு பிடிச்சது இந்த கதக் மட்டும்தான். பேசிக்கொண்டிருக்கும் போதே டெலிபோன் ஒலித்தது. அடுத்த முனையில் நாரத கான சபா கிருஷ்ணசாமி. உங்க பையனோட மதுரிமாவின் அப்பா பேசணுமா? தோ என்று டெலிபோனை மகன் பக்கம் நகர்த்தினார். சார், என்ன அருமையா பேசுனீங்க. நன்றி சொல்லணுமா மதுரிமா? பரவசமாகி போனான் நரேன். என்ன வசீகரமான குரல்! கச்சிதமாக 4 வார்த்தை பேசினாள். நரேனுக்கு மனப்பாடமாகிவிட்டது. அடுத்த நாளே அம்மா சுறுசுறுப்பானாள். அப்பாவை ஆட்டுவித்தாள். பெண் பார்க்கும் படலம் ஜாதகம் பார்க்காமல் நடந்தது. நாட்டிய உடையில் பார்த்ததை விட மிக நளினமாக இருந்தாள். எந்த உடை அணிந்தாலும் அவளது அழகின் பரிமாணங்கள் வெளிப்பட்டே தீரும். உடலின் கட்டாயம் போலும். சதிராடும் கண்கள். பொற்சிலையாய் அமர்ந்திருந்தாள். உதட்டில் புன்னகை ஆட்சி செலுத்தியது. காதலுக்கும் தாம்பத்திய வேட்கைக்கும் அவள் உள்ளம் தயாராகி கொண்டிருந்ததால் உடலெங்கும் அலாதியான படபடப்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த அமைதி பாசாங்கு இல்லை என்பதை நரேன் உணர்ந்தான். அவள் இன்ப உணர்ச்சிகளை வகைப்படுத்த முடியாமல் தவித்தாள். நல்ல வேளை அந்த நீண்ட மௌனம் நீடிக்கவில்லை. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க 2 பேரும் பேசிடட்டும், முடிவு பண்ணட்டும், அம்மா தடாலடியாக அறிவித்தாள். மாடியில் நீண்ட ஹாலில் அவர்கள் இருவர் மட்டுமே விசித்திரமாக மௌனம் ஆட்சி செலுத்தியது. உட்காரலாமா? நரேன் சிரித்து கொண்டே கேட்டான். என்றாள். அப்போதுதான் அவனை புதிதாக பார்த்தாள். அங்கே இளமை ஆட்சி செலுத்தியது. இனிமை கரை புரண்டு ஓடியது. என்ன பேசினார்கள்? எவ்வளவு நேரம் பேசினார்கள்? யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை. யாரும் அவர்களை தொல்லைப்படுத்தவில்லை. இணக்கம் இயல்பாக பிழைச்சிட்டது. அடுத்த நாளே கல்யாண மண்டபம் தேடினார்கள். கிடைக்கவில்லை. தாஜ் ஹோட்டல் பெரிய அரங்கு கிடைத்தது. சுதா ரகுநாதன் பாடினார். சீனிவாஸ் மேண்டலின் வாசித்தார். நினைத்தாலே இனிக்கிறது. 10 நாளில் கல்யாணம் முடிந்து தோ அமெரிக்கா புறப்பட்டு விட்டார்கள். ஏர் ஹோஸ்டஸ் மீண்டும் அவர்கள் அருகே வந்து நரேன் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படியாக ஏதோ கிசுகிசுத்தாள். நரேன் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவள் என்ன சொன்னாள் என்பதை அறிந்து கொள்ள மதுரிமாவிற்கு ஆர்வம் இருந்தாலும் கேட்கவில்லை. அவனும் சொல்லவில்லை. விசுக்கென்று எழுந்தான். அந்த இடத்தை விட்டு அகன்றாள். மதுரிமாவிற்கு வியப்பாக இருந்தது. ஏர் ஹோஸ்டஸ் என்ன சொன்னாள்? நரேன் ஏன் இவ்வளவு வேகமாக எழுந்து செல்கிறான் என்பதை நினைக்கும் போது புதிராக தோன்றியது. எங்கு போனான் என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் எழுந்து போய் பார்த்து விடலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள். மறு வினாடியே அந்த யோசனையை கைவிட்டுவிட்டு அமைதியானாள். 10 நிமிடம் 10 யுகங்களாக நீண்டன. கையில் கிடைத்த இன்ஃப்ளைட் புத்தகங்களை படபடவென்று புரட்டினாள். கை கடிகாரத்தை பார்த்தாள். உட்கார்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணினாள். அவள் சிந்தனை இலக்கில்லாமல் சிதறிக்கொண்டிருந்தது. நரேன் மெதுவாக நடந்து வந்து அவள் அருகே உட்கார்ந்தான். மதுரிமா அவனை புதிதாக பார்ப்பதை போல் உணர்ந்தாள். ஹோஸ்டஸ் மீண்டும் பிரசன்னமானாள். எனிதிங் என்ற வாயால் கேட்டுவிட்டு கண்களால் விசாரித்தாள். ஓ, நத்திங் என்றான் நரேன். அவன் குரலில் பாவனையில் சற்றே படபடப்பு தெரிந்தது. மதுரிமாவை பார்த்து ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடலாமா என்று மெதுவாக வினவினான். ஓ, இப்பதானே சாப்பிட்டோம். சற்று முன் சாப்பிட்டதையே மறந்து போயிருந்தான். ஆமா ஆமா என்று தலையாட்டினான். அவன் செயல் அவளுக்கு வினோதமாகப்பட்டது. நரேன், என்ன ஆச்சு? அதிக கரிசனத்துடன் மதுரிமா வினவினாள். ஓ, நத்திங் டார்லிங் என்று அவசரமாக மறுத்துவிட்டு பாசத்தோடு அவள் கரத்தை பற்றி மெதுவாக மிக மெதுவாக அழுத்தினான். விமானம் குலுக்கல் இல்லாமல் அமைதியாக பறக்கத் தொடங்கியது. ஏதாவது பேச வேண்டுமே என்று இருவருக்கும் தோன்றியிருக்க வேண்டும்.
வழக்கமாக நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் பறப்பேன் என்றான் நரேன். தெரியும். எப்படி? அதான் ஏர் ஹோஸ்டஸ் உருகி வழியறாங்களே. ஓ என்ற ஒற்றை சொல்லை உதிர்த்தான் நரேன். அது மட்டுமா? காதோடு ரகசியம் வேற. மதுரிமாவை பற்றி இறந்த கரங்களை விலக்கிக் கொண்டு அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். மதுக்கண்ணு, சின்ன விஷயத்துக்கு இப்படி அப்செட் ஆயிட்டியே என்றானே தவிர அது என்ன விஷயம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவன் பார்வையில் விஷமமோ தப்பான திசையோ இல்லை. அது மதுரிமாவிற்கு இதமாக இருந்தது. நாட்டியத்தை பற்றி அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர் பாராட்டி பேசுவார்னு அறிவிப்பு வந்ததும் அவள் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அமெரிக்கா என்பது தொலை தூரமாக இருந்தது ஒரு காலம். அறிவியல் இப்போது தூரத்தை வென்றுவிட்டது. செல்போனும் சேட்டிலைட் தொலைக்காட்சியும் தூரத்தை வென்றுவிட்டது. இவன் என்ன பேச போகிறான்? நாட்டியம் நல்லா இருந்ததுன்னு தத்து பித்துன்னு பேச போறான்னு அலட்சியமாய் இருந்தவளுக்கு அவன் நடந்து வந்த மிடுக்கும் பேசும்போது தேர்ந்தெடுத்த சொற்களும் அவளை பரவசப்படுத்தியது. ஓ, இவன் வித்தியாசமானவன் என்று கண்டு கொண்டாள். அதனால் தான் சட்டென்று அவள் அவன் கரம் பற்றி இல்லற வாழ்விற்கு தலையாட்டினாள். பார்த்தாலே பரவசம் என்ற உணர்வு உடனே பற்றி கொண்டது. திருமணத்திற்கு வந்தவர்கள் ஐடியல் கப்பிள், மேட் ஃபார் ஈச் அதர் என்று அவர்கள் காதுபடவே உதிர்த்த மொழிகளை கேட்டு மகிழ்ச்சியால் திளைத்து போன அந்த இளம் ஜோடி முதல் இரவன்றே இதையெல்லாம் பேசி பேசியே மகிழ்ந்தார்கள். கட்டிலில் சாய்ந்து கொண்டு மதுரிமாவை குருவென பார்த்தான். புதிய பெண்ணை, தனக்கே உரிமையான யுவதியை அவ்வளவு அருகில் பார்த்ததால் கிளர்ந்த வியப்பு நீண்டு கொண்டே போனது. இளமை கொழிக்கும் அந்த பொன்னுடல் எனக்கே என்ற பெருமிதத்துடன் அவள் கரத்தை சிக்கென பிடித்தாள். வெட்கத்தால் தலை சாய்த்தாள். தலை சாய்வதற்கு அவள் தேர்ந்தெடுத்த அடம் நரேனின் பரந்த மார்பு. தன் கரத்தால் அவன் முதுகை சுற்றி இறுக கட்டிப்பிடித்தாள். அவள் அந்த இறுக்கத்தில் வலி மறந்த சுகம் பெற்றாள். உணர்ச்சியால் அவள் உடல் அதிர்ந்தது. காதலால் உள்ளம் பரவசமானது. தன் வலிய கரத்தால் அவள் முகத்தை திருப்பினான் நேருக்கு நேர். அவளுக்கு முதல் முத்தத்தை பரிசாக தர எத்தனித்தான். மதுரிமா மகிழ்ச்சியால் அதிர்ந்தாள். ஓ கடவுள், அற்புதமான உன்னை படைச்சிருக்கார் என்று சொல்லிக்கொண்டே அவள் கைகள், மெத்தென்ற கன்னங்கள், செழிப்பான செவிகள், எடுப்பான நாசி, அமிழ்தூறும் உதடுகள், கழுத்து, இடுப்பு என்று வர்ணித்து கொண்டே கழுத்துக்கு கீழே என்று அவன் மெதுவாக, மிக மெதுவாக, உணர்ச்சியான குரலில் சொல்லிக் கொண்டு போவதை அந்த கட்டத்தில் தடுத்து, போதும் வர்ணனை என்று சிணுங்கிக் கொண்டே தன் பங்குக்கு பரிசாக முதல் முத்தத்தை அவனுக்கு தந்தாள். இந்த உணர்வு பரஸ்பரம் இருவர் மனதிலும் நிரந்தரமாக பதிந்திருந்தாலும் இப்போதைக்கு மதுரிமாவின் நினைவில் மீண்டும் சுழன்றது. நாட்டியம் என்றால் அவளுக்கு உயிர். தாய் குடும்ப தலைவி மட்டுமல்ல, ஒரு நாட்டிய பள்ளியை லாஸ் ஏஞ்சல் நகரில் நடத்தும் பெண்மணி. அவர்களின் ஒரே வாரிசு மதுரிமா. ஆரம்பத்தில் பரதம் கற்றுக்கொண்டு மதுரிமாவிற்கு கதக் நடனத்தில் அபார பற்று ஏற்பட்டு டெல்லிக்கு பறந்து வந்து கதக் அகாடமியில் 2 வருடம் இருந்து கற்றுக்கொண்டாள். கதக் நடனத்திற்கு ஏற்ற உடல்வாகும், முக அமைப்பும் வெகு எளிதில் அவளுக்கு உரிய அந்தஸ்து கிடைத்துவிட்டது. அமெரிக்கா, லண்டன், பம்பாய், டெல்லி என்று பறந்து நாட்டியமாடி தன் முத்திரையை பதித்தாலும் சென்னையில் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய மதுரிமாவிற்கு நாரத கானா சபையின் அழைப்பு நல்ல சகுனமாகப்பட்டது. ஆத்ம திருப்தியோடு ஆடி மகிழ்ந்தவளுக்கு கடவுளே தந்த பரிசாக நரேனை ஏற்றுக்கொண்டாள். தன் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று மதுரிமா கற்பனை செய்தது கிடையாது. அவளுடைய தோழிகள் கூட கிண்டலாக கேட்பார்கள், உன் உட்பி எப்படி இருக்கணும்? இவள் ஆட்டத்துக்கு அவர் மிருதங்கம் தட்ட வேண்டும். இல்ல ஜாதி சொல்லணும். ஆளுக்கு எதையாவது சொன்னாலும் மதுரிமா பதிலே சொல்ல மாட்டாள். புன்னகை பதிலாக வரும். விமானத்தில் எல்லாம் நேரப்படி நடக்கும். இப்போது இரவு உணவு வரிசையாக வந்து கொண்டே இருந்தது. சூப், சாலட், சிப்ஸ், பப்படம் எல்லாம் இந்திய வகை உணவு. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் என்று குறித்தாலும் வயிறு நிரம்பிவிடும்.
ஏர் ஹோஸ்டஸ் வைத்துவிட்டு போனதை நரேனும் மதுரிமாவும் பரிமாறிக்கொண்டார்கள். வெள்ளரி துண்டு ஒன்றை அவளிடம் நீட்டினான். மெதுவாக, மிக மெதுவாக வாயை திறந்து கடித்தாள். அதை பார்த்து கொண்டே இருந்தவன் கையை நீட்டினான். கடிப்பட்ட வெள்ளரி துண்டு இப்போது இவனுக்கு சுவையானது. மதுமா, வெள்ளரி துண்டு இனிக்குது. வெட்கி போன மதுரிமா, ஓ பழைய ஜோக், மெய்யாலுமே இனிக்குது. சின்ன சின்ன சரசத்தால், தொடுதலால், சீண்டலால் அவர்கள் திளைத்து போய் தங்களை சுற்றி இருந்தவர்களை மறந்தார்கள். சரியாக 3:30 மணி நேரம் பறந்ததும் தன் கடமை முடிந்ததாக அந்த விமானம் பிரம்மாண்டமான சிங்கப்பூர் விமான நிலையத்தை தொட்டது. ஹோஸ்டஸ் மாறாத சிரிப்போடு அவர்களை நெருங்கினாள். மேடம், வாழ்த்து எதற்கு என்றீர்களே, இப்போது சொல்லட்டுமா? எஸ் ப்ளீஸ் என்று விழி உயர்த்தினாள். உங்கள் நடனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? லண்டன்ல பார்த்திருக்கேன், பாரதிய வித்யா பவன்ல. இவங்களும் ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்ட் தான். நரேன் இடை வெட்டினான். ஹோஸ்டஸ் மகிழ்ந்தாள். ஹவு ஸ்வீட், மெலிதாக சிரித்தாள். அது மட்டுமல்ல, இவரும் என் நடனத்தை பார்த்து பாராட்டியிருக்கார். இது என்ன புது வம்பு? ஆமா என்று தலையாட்டினான். நாட்டிய ரசிகருக்கு நீங்க மனைவியானதுக்குத்தான் வாழ்த்து சொன்னேன் மேடம் என்று அபிநயத்துடன் கும்பிட்டாள். லேசாக புன்னகைத்தாள் மதுரிமா. சார், ஒரு நிமிஷம் என்றவாறு மீண்டும் அவன் காதில் ஏதோ கிசு கிசுத்து விட்டு விசுக்கென்று அங்கிருந்து அகன்றாள் அந்த ஹோஸ்டஸ். அவன் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. எல்லோரும் பரபரவென இறங்கிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த 2 மணி நேரத்தில் இன்னொரு விமானத்தில் பறப்பதற்கு தயாரானார்கள் நரேனும் மதுரிமாவும். மதுரிமாவிற்கு சற்று குழப்பமாக இருந்தது. அவசர அவசரமாக குளித்து உடை மாற்றி சிற்றுண்டி எடுத்துக்கொண்டு அடுத்த விமானத்தில் ஏறி உட்கார்ந்தாலும் மதுரிமாவின் மனதில் லேசான நெருடல் நீங்காமல் இருந்தது. நரேன் அவன் பால் காட்டும் காதல் கரிசனம் வெகு இயல்பாக இருந்தாலும் எதையோ போலியாக மறைக்கிறானோ என்ற எண்ணம் லேசாக அரும்பு விடத் தொடங்கியது. குளிரிலும் அவளுக்கு வியர்த்தது. தன் 2 கைகளாலும் முக வியர்வையை துடைத்தவாறு கேட்டாள். நரேன், அவ பேர் என்ன சொன்னீங்க? யார் பெயர்? சட்டென்று திருப்பி கேட்டான். அதான் அந்த ஏர் ஹோஸ்டஸ் கம் நடனமணி. ஓ அவளா? அவ பேரு கவிதா. சும்மா ஒரு பேச்சுக்கு உங்க டான்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொன்ன. அதை போய் ஏதோ மேடை போட்டு பாராட்டின மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டா. கலகலவென்று சிரித்தான். மதுரிமா சிரிக்கவில்லை. திரும்பவும் கேட்டாள். எந்த ஊர்ல நடனத்தை பார்த்தீங்க? எங்கேயும் பார்க்கலையே என்றான் வெகு இயல்பாக. என்ன பார்க்கலையா? பின்ன நீங்க பாராட்டினதா சொன்னா? போன தடவை ஃப்ளைட்ல வர்றப்போ அவளோட பயோடேட்டாவை கொடுத்தா. அதுல அவ படம் டான்ஸ் உடையோட இருந்தது. உங்க நாட்டியத்தை பார்த்துருக்கேன், நல்லா ஆடுறீங்கன்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். பொய் சொன்னீங்களா? ஓ மதுமா, இது என்ன விசாரணை? அவன் குரலில் சலிப்பு தெரிந்தது. அவள் முகம் வாடியது. நொடியில் அதை உணர்ந்த நரேன், இந்த லைட் ஊதா கலர் சாரி உனக்கு பொருத்தமா இருக்கு என்றாள். சாரி மட்டுமா என்று கேட்காதே, கண்ணை உறுத்தாத அந்த லிப்ஸ்டிக் பூச்சு என்றவாறு அவள் கன்னத்தை லேசாக கிள்ளினான். இன்னும் 18 மணி நேரம் பறக்கணுமே என்றாள். ஆமா ஆமா, ஆனா நேரம் பறந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் சீண்டலாம், மீதிக்கு சண்டை போடலாம், கொஞ்சம் கொஞ்சலாம். அவள் தளிர் கரத்தால் அவன் வாயை அடைத்தாள். அது மட்டும் வேண்டாம், சண்டை மட்டும் வேண்டாம். விளையாட்டுக்கு தானே சொன்னேன். விளையாட்டுக்கு கூட வேண்டாம். விளையாட்டு வினையாகிவிடும். தெற்கு கொரியாவின் தலைநகர் சியோனை தொட்டு பார்த்துவிட்டு விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸை நோக்கி பறந்தது. பயணம் தந்த நெருக்கம் அவர்களுக்குள் ஒருவித பந்தத்தை உருவாக்கி தந்தது. தங்களுக்கு பிடித்த உணவு, பிடித்த நடிகர் நடிகைகள், விரும்பும் இசை என்று பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டது மட்டுமல்ல, விமர்சிக்கவும் செய்தார்கள். அவள் பேசுவதையெல்லாம் ரசித்து ஆர்வமாக கேட்டான். மதுரிமாவிற்கு ரொம்பவும் பெருமையாக இருந்தது. ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிபுணர் தனக்கும் கணவராக வாய்த்தது மட்டுமல்ல, தன் கலையை ஆராதிக்கின்ற ரசிகனாக அவன் இருப்பது அவளுக்கு ரொம்பவும் திருப்தியாக இருந்தது. விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸை தொட்டதும் களைப்பெல்லாம் பறந்து விட்டது. நரேனும் மதுரிமாவும் உற்சாகமாக
தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள். ஓ, நூற்றுக்கணக்கில் இளம் பெண்களும் இளைஞர்களும் மாலையும் கையுமாக நின்று கொண்டிருந்தார்கள். புதுமண தம்பதிகளே வருகவென்று போர்டு பளபளத்தது. புதுமண தம்பதிகள் திக்கு முக்காடி போனார்கள். எல்லோரும் மதுரிமாவை ஆராதித்தார்கள். சட்டென்று தனித்து விடப்பட்டது போல உணர்ந்தான் நரேன். நொடியில் எரிச்சல் பற்றி கொண்டது. திரும்பி பார்த்தான். ஹலோ சார் என்று வேகமாக நடந்து வந்து அவனிடம் கை குலுக்கினாள் அந்த ஏர் ஹோஸ்டஸ் கவிதா. சட்டென்று திரும்பிய மதுரிமாவின் பார்வையை தவிர்க்க முடியாமல் தவித்தான் நரேன். கவிதா இப்போது வேறு மாதிரி இருந்தாள். விமான சீருடையை களைந்துவிட்டு மெலிதான செயின் கழுத்தை அலங்கரிக்க குலுங்கி நடனமாடும் லோலாக்குகள் காதில் பளிச்சிட்டன. சுரிதார் உடையில் மேலும் சிக்கென்று இருந்தாள். ஓ, நீங்க சிங்கப்பூர்ல இறங்கலையா? திகைப்புடன் மதுரிமா கேட்டாள். இறங்கி மீண்டும் பயணத்தை தொடர்ந்தேன், உங்களை மாதிரி சிரித்து கொண்டே சொன்னாள். அலுப்பாயிருந்தது மதுரிமாவிற்கு. எதற்கு 32 பல்லும் தெரிகிற மாதிரி சிரிப்பு? இவளை என்னவென்று சொல்லி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது? சூழ்ந்திருந்த கூட்டம் நெருங்கியது. தான் தனித்து விடப்பட்டதை பொருட்படுத்தாமல் நான் தான் ஹீரோ என்று சொல்வதைப் போல லாவகமாக மதுரிமாவின் தோளை அணைத்து போஸ் கொடுத்தான். கேமராக்கள் மின்னின. சம்பிரதாய அறிமுகம், பரஸ்பரம் ஹாய் எல்லாம் முடிந்தது. காரில் ஏறிய போதுதான் மதுரிமா கவனித்தாள். சற்று ஓரமாக நின்று கொண்டு கவிதா அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். நரேன் அவசர அவசரமாக அவளை பார்த்து கை அசைத்து பாய் என்றான். பிறகு டெலிபோன் செய்கிறேன் என்பதைப் போல பாவனை செய்தான். மதுரிமாவிற்கு முதலாக எரிச்சல் பற்றி கொண்டது. மதுரிமா இயற்கையிலேயே ரொம்பவும் சாதுவான பெண். கோபம் ஒன்று இருப்பதே அவள் அறிய மாட்டாள். கவிதாவின் பாவனைகள் மதுரிமாவையே எரிச்சல் பட வைத்தது. ஒரு வாரமே ஆனாலும் பல ஆண்டுகள் நீடித்த பந்தம் போல நரேனிடம் ஒட்டிக்கொண்டாள். அது ஒரு காஸ்ட்லியான டாக்ஸி. டிரைவர் சீராக ஓட்டி கொண்டிருந்தார். நரேனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. புதியவள், ஆனாலும் அவனில் பாதி. எத்தனை முறை இந்த சாலையில் பயணித்திருக்கிறான்? தனியாகவும் நண்பர்களுடனும், ஏன் பெண் நண்பர்களுடன் கூடத்தான். நரேன் இருக்கும் இடத்தில் எப்போதும் கலகலப்பு இருக்கும். வாழ்க்கையே மகிழ்வதற்குத்தான் என்ற யதார்த்த கோட்பாடு கொண்டவன். இவ்வளவு எளிதாக திருமண பந்தத்தில் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று 10 நாளைக்கு முன் கனவு கூட காணாத நரேனுக்கு இது ஒரு வியப்பான திருப்பமாக இருந்தது. நடனம் பார்க்க போனதும், கேஷுவலாக மேடையில் பேசியதும், பெண் பார்த்ததும் எல்லாமே செலுத்திவிட்ட அம்பு போல பாய்ந்து அவன் வாழ்க்கையின் மிக முக்கியமான அத்தியாயத்தை தொடங்கி வைத்துவிட்டது. உடலோடு ஒட்டிக்கொண்டு பயணம் செய்யும் நரேன் எதுவும் பேசாமல் மௌனமாயிருப்பது மதுரிமாவிற்கு வித்தியாசமாகப்பட்டது. செல்லமாக கனைத்தாள். அவன் சிந்தனை தடைப்பட்டது. கனவிலிருந்து திடுக்கிட்டு எழுவதைப் போல் உணர்ந்த நரேன், டார்லிங், இப்ப எங்க போலாம் என்றான். விமானத்தில் சொன்னனே, மறந்து விட்டீர்களா? ஓ மை காட், நேரா உங்க வீட்டுக்கு போறோம், அப்படித்தானே? பெருமையாக தலையாட்டினாள். ஃப்ளைட்டில் உங்களுக்கு எந்த ஞாபகமும் இல்லை, ஏதேதோ சிந்தனை. வேண்டுமென்றே அவனை வம்பு கெடுத்தாள். ஆமாம் ஆமாம், தங்கச்சிலை மாதிரி ஒரு அப்சரஸ் அருகில் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கும்போது வேறு ஞாபகம் எப்படி வரும் என்று சொல்லிவிட்டு புன்னகைத்தாள். மதுரிமாவிற்கு பெருமையாக இருந்தது. நீ இந்த ஊர்ல பிறந்தவ? ஆமாம் என்று தலையாட்டினாள். ஆனா நான் குடியேறியவன். ஆமா, என்ன ஆமா? ஏஞ்சல், என்ன சமத்தா பேசுற என்றவாறு அவள் தோள் மேல் கை போட்டு வளைக்க எத்தனித்தான். நோ ப்ளீஸ், எல்லாம் வீட்டில்தான். இது ஒரு த்ரில், ஒரு கிக், ஒரு சுகம். அது வீட்டிலும் கிடைக்கும். சுத்த கட்டுப்பட்டியா இருக்கையே. நீ எல்லாம் ஒரு அமெரிக்க பெண்ணா? மதுரிமா சிரித்து மழுப்பினாள். கார் டிரைவருக்கு தமிழ் தெரிய வாய்ப்பில்லை. அதனால் தம்பதிகள் பேசியது எதுவும் காதில் விழவில்லை. 1 மணி நேர கார் பயணம் அவர்களுக்கு உற்சாகமாக இருந்தது. 2 பக்கமும் உயரமான கட்டிடங்கள், விற்பனை கூடங்கள், மால்கள், எல்லாம் பிரம்மாண்டம் பார்த்து பார்த்து சலித்து போன இடம்தான் என்றாலும்
இன்று இந்த இருவருக்குமே சொர்க்கம் போல காட்சி தந்தது. மதுரிமா கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் உடனடியாக யோசிக்காமல் பதில் சொல்லிக்கொண்டே வந்த நரேனை பார்த்து வியந்தாள். இவனுக்கு தெரியாத விஷயமே இல்லை போலும் என்று நரேனை நினைத்து கர்வப்பட்டாள். கார் பவுலி ஹில்ஸை அடைந்தது. கோடீஸ்வரர்கள் மட்டுமே வசிக்கும் இடம் அது. பங்களாவின் முன் டாக்ஸி நின்றது. இறங்குங்க. ஏன்? வீடு வந்துடுச்சு. வீடா? இது அரண்மனை. வாய் பிளக்காமல் வியந்தான். மதுரிமாவிற்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது. வாங்க. கையை பிடித்து இழுக்காத குறைதான். அமெரிக்காவாக இருந்தாலும் பாரம்பரியத்தை மறக்காத குடும்பம். 2 சுமங்கலிகள் தயாராக ஆரத்தி தட்டுடன் காத்து கொண்டு நின்றார்கள். நரேன் வலது காலை எடுத்து உள்ளே நுழையும் போது காரை குறிச்சியின் நாதஸ்வர கேசட்டில் நாட்டக்குறிச்சி மங்களகரமாக ஒலித்தது. பறந்து விரிந்திருந்த முன் ஹாலில் ராட்சச சைஸில் சோபா செட்டுகள், டீப்பாய்கள் எல்லாம் சினிமா போல காட்சி தந்தன. சோஃபா ஒன்றில் ஐக்கியமானான் நரேன். கொஞ்சம் அந்நியப்பட்டவன் போல உணர்ந்தான். சடுதியில் குளிர்பான குப்பியை ஒரு இளம் பெண் கொண்டு நீட்டினாள். தேங்க்யூ என்று சொன்ன நரேனை கூர்ந்து பார்த்தாள் அந்த பெண். நீங்க என்று இழுத்தான். நான் கல்பனா. மதுரிமாவிற்கு உறவா? இல்லை, உறவு மாதிரி. இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா? மதுரிமாவோட அம்மாவின் ஸ்டூடெண்ட். ஓ என்று நடனம் போல அபிநயம் பிடித்து காட்டினாள். ஆமாம், நாட்டியம் கத்துக்கிறேன் என்றவள் அங்கிருந்து அகன்றாள். அவள் நடப்பதே நாட்டியமாக இருந்தது. விடுதியில் உடை மாற்றி வந்த மதுரிமா, வாங்க அறைக்கு போகலாம் என்றாள். அவளோடு இணைந்து நடந்தான். பிரம்மாண்டமான அறை. திரும்பிய திசையெல்லாம் திரைச்சீலை, ஓவியம், ஆள் உயர கண்ணாடிகள், மதுரிமாவின் நாட்டிய உடை, புகைப்படங்கள், கலை கோவில் போல காட்சி தந்தது. பிரமிப்பிலிருந்து மீள்வதற்கு நரேனுக்கு வெகு நேரமாயிற்று. பவ்லி ஹில்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான், படித்திருக்கிறான். செல்வ சீமான்கள் வசிக்கும் அந்த பகுதியில் தன் மனைவி, அதுவும் இந்த திரண்ட சொத்துக்கு ஒரே வாரிசான மனைவி தனக்கு வாய்த்திருப்பதை அதிர்ஷ்டம் என்பதா, பேரதிர்ஷ்டம் என்று வியப்பதா என்று புரியாமல் திக்கு முக்காடி போனான். பிரமித்து உட்கார்ந்திருந்த நரேனை சீண்டினாள் மதுரிமா. அவன் கண் முன் சொடக்கு போட்டு அவனை உலுக்கினாள். என்ன நரேன், பகல் கனவா? கலகலவென சிரித்தாள். அசட்டு சிரிப்பு மட்டுமே நரேனால் பதிலாக தர முடிந்தது. வாங்க, சட்டுன்னு ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு சாப்பிடலாம். விருந்து காத்திருக்கு. விருந்தா? ஆமாம், முதல் விருந்து. நம்ம ஊர்ல சம்மந்தி விருந்தும் வாங்கலாம். அந்த நடைமுறை வழக்கம் எல்லாம் ஒன்று விடாம செய்யணும்னு அப்பா ஒத்த கால்ல நிக்கிறார். ஏன், உங்க அப்பாவும் டான்ஸ் ஆடுவாரா? குறும்பு தானே. செல்லமாக அவனை தட்டினாள். கையை பிடித்து இழுத்து வாஷ்ரூமில் தள்ளினாள். அந்த இடம் ஒரே மகிழ்ச்சி மயமாய் சுழன்றது. அவ்வளவு பெரிய டைனிங் டேபிளை பார்த்து, அதில் பரிமாறப்பட்ட உணவு வகைகளை பார்த்து, அதன் மணத்தை சுவாசித்து மகிழ்ச்சி கடலில் திக்கு முக்காடி போனான். அவன் அருகே மதுரிமா தான் சாப்பிடுவதை விட நரேனுக்கு விழுந்து விழுந்து உபசரித்தாள். இத சுவைச்சு பாருங்க. இது ப்ரிப்பரேஷன் சூப்பரா இருக்கும். ஐ நோ யூ வில் லைக் திஸ். இலையில் இருந்ததை விட மதுரிமா பரிந்துரைத்த பண்டங்கள் அதிகமாகிவிட்டது. நரேன் குறித்தான். சாப்பிட்டதாக பாவ்லா செய்தான். மதுரிமாவின் அப்பா அவனையே பார்த்து கொண்டிருந்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.